இந்த பிக் பாஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், தப்பான பொண்ணை சூஸ் பண்ணால் வாழ்க்கை நரகம் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கமருதீன் வந்து பார்வதின்னு ஒரு பொண்ணை தப்பான பொண்ணை சூஸ் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு அவ்வளோ ஷெல்ஃபிஷ். தனக்கு ஒன்று தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள், தன் தப்புகளை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு ஆள், யாரை வேணாலும் தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா பலி கொடுக்குற ஆள். ஒருத்தனை பலி கொடுத்தா எனக்கு தப்பிக்க முடியும்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல், அந்த பையனை பற்றி யோசிக்காமல் பலி கொடுக்குற ஆள் பார்வதி. அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லா லைஃப்லையும் ஒன்று இருப்பாளுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் அது மாதிரி ஏதாவது பர்சன் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதுங்களை விட்டு வெளியே வந்துடுங்க. இல்லைனா கமருதீனுக்கான மாதிரி தான் உங்கள் நிலைமையும் அப்படித்தான். தப்பான பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க. எல்லா லைஃப்லையும் இருப்பாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற பொண்ணுங்களை சத்தியமாக கூட வச்சுக்காதீங்க. வாழ்க்கை உருப்படாது. அதுங்க ஒருத்த கூடவும் இருக்க மாட்டான், ஒருத்த கூடயும் அவள் இருக்க மாட்டான். ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு தான் பண்ணுற தப்பு நியாயப்படுத்திட்டு போகிற கேஸுங்கிறதுங்களாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான ஜென்யூனான ஒரு பொண்ணு வர வரையும் காத்துருங்க. உங்களுக்காக ஏதாவது ஒரு பொண்ணு கடவுள் படைச்சிருப்பா, கண்டிப்பாக எங்கேயாச்சும் இருக்கும். ஃபைன் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. அழகு பார்க்காதீங்க, ஷேப்பை பார்க்காதீங்க. உங்களை மனசு புடிச்ச மாதிரி அவள் நடந்துக்கிறாளா அதை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் வந்துச்சுன்னா உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும். பார்வதி மாதிரி மூதையை வந்துச்சுன்னா லைஃப் நாசமாக போயிடும். ஸோ செல்ஃபிஷ் பொண்ணுங்களை விட்டுட்டு உங்களுக்கான ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்தாலும் கண்ணை முடிட்டு ஏற்றுக்குங்கய்யா. என் லைஃப்பில் எப்படி தான் வரப்போகிறாளோ, எங்கே தான் இருக்காளோ, நான்லாம் தவம் இருந்து கிடக்கிறேன். நம்மளுக்கு ஒன்றும் கொடுப்பன இல்லை போல தெரியுது. எங்கடி இருக்க, சீக்கிரம் வந்து தொலை. தனியாக அந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். கடவுளே.